ஸ்டார்ட் பண்ணலாமா? டுடே when I see about the current affairs of May 9. Let's get see our first news. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் எஜிப்துக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நடக்க போகுது. அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து சைக்ளோன். எக்ஸசைஸ் சைக்ளோன் யார் பண்ண போகிறது? இந்தியாவும் எஜிப்தை பண்ண போகிறாங்க. அது வந்து 4th எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் சைக்ளோன் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா ஆன்ஹாஸ் எஜிப்தில் நடக்க போகுது. 9 to 17th of April 2026 இந்த பீரியட் ரேஞ்சுக்குள்ளே நடக்க போகுது. யார்? இந்தியாவும் எஜிப்தும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. இந்தியன் கண்டிஜென்ட் வந்து 25 பர்சனல்ஸ் ஃப்ரம் எலைட் இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்து 25 பர்சனல்ஸ் போயிட்டு இந்த எக்ஸசைஸை வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இம்ப்ரூவ் த இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி அண்ட் ஜாயின்ட் மிஷன் பிளானிங் பிட்வீன் இந்தியா அண்ட் எஜிப்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் சைக்ளோன் எக்ஸசைஸ் சைக்ளோன் ஒன்று போகிறோம். இது எத்தனாவது எடிஷன்? 4th எடிஷன். லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் எங்கே நடக்க போகுதுன்னா, ரேஞ்ச் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன்ஹாஸ் எஜிப்தில் தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? கெனரா ஹெச்எஸ்பிசி இருக்கான்ல, கெனரா ஹெச்எஸ்பிசினா ஹாங்காய் ஷாங்காய் பேங்க் கார்பரேஷன் இருக்கான்ல. கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்ன லான்ச் பண்ணுறான்னா, ப்ராமிஸ் ஃபார் வெல்த்ன்ற ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணுறான். இது யார் லான்ச் பண்ணுறதுன்னா, கெனரா ஹெச்எஸ்பிசி. இதோட டைப் என்னன்னா, யூனிட் லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானு. இதோட டைப் வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, 100% ப்ரீமியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நோ ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் ஃப்ரம் டே ஒன்லேருந்து ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் வந்து கால்குலேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3 பிளான் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸிமைசர், லைஃப் கவர் அப் டு ஏஜ் 80 வரைக்கும் நமக்கு வந்து லைஃப் கவர் இருக்குது. அப்புறம் ஷீல்டுன்னு ஒன்று இருக்குது. ஷீல்டுனா என்னென்னா, ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், லம்சம்மு, மந்த்லி இன்கம்மு அண்டு ப்ரீமியம் ஃபண்டிங். இது வந்து ஷீல்டு கீழே. லாங் லைஃபு கீழே என்ன இருக்குன்னா, ப்ரொடெக்ஷன் அப் டு ஏஜ் 100 வரைக்கும் லாங் லைஃப்ன்றது. மேக்ஸிமைசர் வந்து ஏஜ் 80 வரைக்கும். அப்போ யார் வந்து ப்ராமிஸ் ஃபார் வெல்த் ரிலீஸ் பண்ணுறா? கெனரா ஹெச்எஸ்பிசி. தென் பிஎன்பி இருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்றான். யாரு கூடனா? ஜெம் போர்ட்டல் கூட. ஜெம்னா என்னன்னா, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் சேர்றான். எதுக்காகனா, டு ப்ரொவைட் ஈஸியர் கிரெடிட் அசெட் டு த செல்லர்ஸ். கிரெடிட் அசஸை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்காக பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் ஜெம் போர்ட்டலும் கவர்மெண்ட் மார்க்கெட் போர்ட்டலும் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க. த பர்பஸ் ஆஃப் எம்ஒஐ எதுக்குன்னா, இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் அசஸ் டு த ஜெம் செல்லர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட ஃபினான்ஷியல் அசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கீ பெனிஃபிட் என்னன்னா, கொலேட்ரல் ஃப்ரீ அன்செக்யூர்டு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. இந்த ஒரு எம்ஒஐ கீழே கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தர போகிறாங்க. லோன் பேசிஸ் வந்து கன்ஃபார்ம்டு ஜெம் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபினான்சிங் பிளாட்ஃபார்ம் யாருன்னா, ஜெம் ஷஹாய் போர்ட்டல். இந்த ஜெம் ஷஹாய் போர்ட்டல் கீழே தான் வந்து ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா, எம்எஸ்எம்இ, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்களா, அப்புறம் உமன் லீட் என்டர்பிரனர்ஸ், அப்புறம் ஆர்டிசியன் அண்ட் வேவர்ஸ், இவங்க எல்லாமே வந்து இவங்க பெனிஃபிஷியரிஸ்ன்றாங்க. எது கீழே தர போகிறாங்க? ஷஹாய் போர்ட்டலில். தென் நெக்ஸ்ட், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவன் லான்ச் பண்ணுறான்னா ஆரோக்கிய வன்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறான். அது என்னன்னா, அலாங் வித் த நேஷனல் ஹைவே. ஆரோக்கிய வன்ன்றது வந்து ப்ரொமோட்டிங் பயோடைவர்சிட்டி, பிளான்ட் வந்து பிளான்டேஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஆரோக்கிய வன்னுனா காடு. ஆரோக்கிய வன்னை யார் பண்ண போகிறது? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பண்ண போகிறான். எதுக்காகனா, ப்ரொமோட் பயோடைவர்சிட்டி, ப்ரிசர்விங் ட்ரெடிஷ்னல் அண்ட் மெடிசினல் பிளான்ட்டை வந்து ரோட் சைடில் பிளான் பண்ணுறது தான் இந்த ஆரோக்கிய வன்னோட ஒரு ப்ரோக்ராம். டெவலப் மெடிசினல் ட்ரீ பிளான்டேஷன் அலாங் வித் த ஹைவேல. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, will function as a living repository for Ayurveda. Then இது எதுக்காகனா, சப்போர்ட் ஈகாலஜிக்கல் பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் க்ரீன் ஹைவே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போமா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1988. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, நியூ டெல்லியில் இருக்குது. இதோட சேர்மன் யாருன்னா, சந்தோஷ்குமார் யாதவ் தான் இதோட சேர்மன். தென் சிசிஐ இருக்கான்ல, சிசிஐனா யார்? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, ஹேஸ் அப்ரூவ்ஸ் இந்திரயா லிமிடெட். சிசிஐ வந்து என்ன பண்ணுறான்னா, இந்திரயா லிமிடெட் ஸ்டேக்ஸ் அக்யூசேஷன் இன் ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் த அக்யூசேஷன் ஆஃப் 14.286% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இன் ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பை இந்திரயா லிமிடெட். 14.28% ஆஃப் ஆதித்யா பிர்லா லிமிடெடோட ஸ்டேக்கை வந்து இந்திரயா லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டி ஆஃப் குளோபல் பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்
அட்வென்ட் இன்டர்நேஷனலோட ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் தான் இந்தியா லிமிடெட். அவன் வந்து ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸோட 14.28% ஆஃப் ஸ்டேக் வாங்குறான். இது அப்ராக்சிமேட்லி 2750 crores அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போஸ்ட் மணி வேல்யூவேஷன் வந்து ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு எவ்வளோ இருக்குன்னா 19,250 crores அப்படின்ற மாதிரி இருக்கு. தென் இதுக்கப்புறம் இந்த வேல்யூவேஷனுக்கு அப்புறம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வில் ரீடைன் அபவுட் 85.7% ஆஃப் ஓன்ஷிப் ஆஃப் ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட 85.7, ஏன்னா 14.28 இங்கே போயிடுச்சுல, மீதி இருக்கிறத வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் வந்து ஓன் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இசார்னா இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி இசார்னு ஒரு ரிப்போர்ட் வர்றான். ரிப்போர்ட்டட் அ லேண்ட்மார்க் இயர் ஃபார் குளோபல் ஸ்பேஸ் செக்டார். இப்போ வந்து இசார்ன்ற ஒரு ரிப்போர்ட் ஹைலைட்டட் த ரெக்கார்ட் க்ரோத் இன் த குளோபல் ஸ்பேஸ் லான்ச்சஸை வந்து ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் வரும். வித் ஓவர் 315 சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சஸில் அரௌண்ட் 4651 ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஸ்பேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இந்த ரிப்போர்ட் என்ன ஹைலைட் பண்ணதுன்னா, க்ரோயிங் ரோல் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ், எஸ்பெஷலி ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் எக்ஸ், இந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், அலாங் வித் த மேஜர் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் India also achieved the important milestone including successful satellite launch and autonomous docking பண்ணியிருப்போம், சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்போம். த்ரூ த ஸ்பேஸ் டிஎக்ஸ் மிஷின் கீழே நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்தியன் அச்சீவ்மெண்ட் பார்ப்போமா? இந்தியா கண்டக்டட் 5 ஆர்பிட்டல் லான்ச் பண்ணியிருக்கோம். டெப்ளாய் 8 சேட்டலைட்டை டெப்ளாய் பண்ணியிருக்கோம். அச்சீவ் அட்டானமஸ் டாக்கிங் வேறு பண்ணியிருக்கோம். டாக்கிங் சிஸ்டம்னா வந்து இந்த ரெண்டு சேட்டலைட் இருக்கும். இதுதான் 2 சேட்டலைட்டுன்னு வச்சிங்களேன். இந்த 2 சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணுறது தான் டாக்கிங். இந்த கனெக்ஷன் தான் வந்து டாக்கிங் சிஸ்டம். எது மூலயமானா ஸ்பேஸ் டிஎக்ஸ் சேட்டலைட் மூலயமா. அபவுட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ பற்றி பார்ப்போம். இது வந்து 15th August 1969 தான் வந்து ஃபவுண்ட் ஆச்சு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது. இதோட சேர்மேன் வந்து விக்ரம் சாராபாய். 11th சேர்மேன் யாருன்னா வி நாராயணன் தான் இதோட 11th சேர்மேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, Cabinet clears a bill to implement women's reservation by 2029 election. இப்போ என்னன்னா, கேபினெட் வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணுறான்னா பேக்கேஜ் ஆஃப் பில்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறான். இதில் என்னென்ன இருக்குன்னா 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அண்டு டீலிமிட்டேஷன் பில் இருக்குது. இதில் 2 இருக்குது. 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று இருக்குது. அப்புறம் டீலிமிட்டேஷன் பில் இருக்குது. எதுக்காகனா டு இம்ப்ளிமெண்ட் 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன். இது முன்னாடியே பேசிகிட்டு இருந்தாங்க, 33% ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு கீழே 33% ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு கொடுக்க போகிறாங்க. யார் அப்ரூவ் பண்ணுறதுனா கேபினெட். எங்கெங்கன்னா லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்காங்கல்ல, அங்கேயும் பிஃபோர் 29 இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரிசர்வேஷன் ஃப்ரேம் ஒர்க் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன் 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கீழே தான் வருது. இதோட பாப்புலர்லி நோனஸ், இதோட இன்னொரு பேர் என்னன்னா நரிஷக்கி பந்தன் அணியாம். தென் எக்ஸ்பெக்டட் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன நடக்க போகுதுன்னா, லோக்சபா ஸ்ட்ரென்த் மேபி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா வந்து 33% உமன் ரிசர்வேஷன் கொடுக்கும் போது எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகும். ஸோ எதுல இருந்தா இப்போ கரண்டாக இருக்கிறது வந்து 543 இருக்கு. என்னவா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 816 சீட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது ஆஃப்டர் டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரௌண்ட் 273 சீட் குட் பி ரிசர்வ்டு ஃபார் உமனுக்கு மட்டுமே 273 சீட் வந்து ரிசர்வ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்தியா வந்து வித்ராஸ் பிட் டு ஹோஸ்ட் யூஎன் கிளைமேட் சமிட் COP33 வந்து இன் 2028 வந்து நம்ம இந்தியா வந்து வித்ரா ஆகுறோம். ஈவெண்ட் வந்து COP33 ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சு. இது வந்து எப்போ ஷெட்யூல் ஆயிருக்குன்னா 2028. இந்தியா டிசிஷன் என்னன்னா வித்ரா பிட் டு ஹோஸ்ட் நம்ம வந்து COP33 வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்திருக்கோம். அதுலேருந்து ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து இந்தியா வந்து வித்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரி இன்வால்வ், எந்த மினிஸ்ட்ரி இதுக்கு கீழே இன்வால்வ் ஆயிருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இன்வால்வ் ஆயிருக்கான். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ப்ரொபோஸ்ட் இந்தியாஸ் பிட் டியூரிங் COP28 இன் துபாயில் டிசம்பரில் இதை வந்து பிட் பண்ணியிருப்பாங்க. ரீசன் ஃபார் வித்ராவல் என்னன்னா, இந்தியா சைட்டட் ரிவ்யூ ஆஃப் இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் இன் 2028. அந்த கமிட்மெண்ட்ஸில் ஒரு ரிவ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ வந்து அதுலேருந்து வித்ரா ஆயிருப்பாங்க. தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோஸ்டிங் என்னன்னா, ஒன்லி ரிமைனிங்
கண்டெண்டர் யாருன்னா COP33 சவுத் கொரியா தான் இதை வந்து பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தென் கேபினெட் அப்ரூவ்ஸ். கேபினெட் மறுபடியும் நான் அப்ரூவ் பண்றானா 41,533 crores வந்து அப்ரூவ் பண்றான். எதுக்குன்னா நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடரி ஃபார் கரீஃப் 2026 நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடரி ஸ்கீமு. இது எந்த சீசன்னா கரீஃப் சீசன். கரீஃப் சீசன் தான் வந்து ஜூன் டு செப்டம்பர். அந்த சீசனுக்கு வந்து டோட்டல் பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 41,533.81 crores வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ரீஸ்டு ஓவர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 4,317 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதில் என்னென்னலாம் சப்சிடி கொடுக்க போகிறாங்கன்னா நைட்ரஜன் வந்து ஒரு கேஜி வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் 47.32 வந்து எனக்கு வந்து சப்சிடரி. இதே பாஸ்பரஸுக்கு வந்து 552.76, பொட்டாஷுக்கு வந்து 2.38, சல்ஃபருக்கு வந்து 3.16 இப்போ கேஜிக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு கேஜிக்கும் சப்சிடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண போகுதுன்னா கவர் 28 கிரேட்ஸ் ஆஃப் பாஸ்பேட்டு அண்டு பாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாசிக் ஃபெர்டிலைசர் இன்க்ளூடிங் டையோமோனியம் பாஸ்பேட் டிஏபியும் இது இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் அடுத்த நியூஸும் கேபினெட் அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா 14,105 crores அப்ரூவ் பண்ணுறான். எதுக்காகனா கலை 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னா அருணாச்சல் பிரதேஷில். என்ன ப்ராஜெக்ட்? கலை 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். யார் அப்ரூவ் பண்ணுறதுனா கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து அப்ரூவ் பண்ணுறான். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா லோகித் ரிவர், அஞ்சவா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். லோகித் ரிவர் அஞ்சவல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட்? கலை 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அருணாச்சல் பிரதேஷில் கேபினெட் அப்ரூவ் பண்ணுறான். இதோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 1200 மெகாவாட் தான் இதோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி என்னன்னா ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் THDC இந்தியன் லிமிடெடுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷுக்கும். தென் இதோட கெப்பாசிட்டி என்னன்னா 1200. இது எப்படி இருக்குன்னா 6 × 190 மெகாவாட்டு, 1 × 60 மெகாவாட்டு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 14,105.83 crores தான் வந்து இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதோட தென் இதுக்கப்புறம் என்ன அருணாச்சல் பிரதேஷ் பற்றி பார்ப்போமா? அருணாச்சல் பிரதேஷ் பற்றி என்ன இருக்குது? கேபிட்டல் வந்து இட்டானகர், சீஃப் மினிஸ்டர் வந்து பேமா காந்து, இதோட கவர்னர் வந்து லூட்டினன்ட் ஜெனரல் கைவாலா திரிவிக்ரம் பனிக். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நெக்ஸ்ட்டும் கேபினெட் தான் அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா 26,069 crores வந்து எதுக்காகனா கமலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதுவுமே அருணாச்சல் பிரதேஷ் தான். முன்னாடி என்ன கலை, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கமலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதுவுமே அருணாச்சல் பிரதேஷில் தான். ப்ராஜெக்ட் நேம் என்ன? கமலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். யார் அப்ரூவ் பண்ண? கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணுறான். இது வந்து 26,069.50 crores. எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி யார் பண்ண போகிறான்? ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் NHPC நேஷனல் ஹைட்ரஜன் பவர் கார்பரேஷன் லிமிடெடும் கவர்மெண்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷை சேர்ந்து தான் பண்ண போகிறான். அது வந்து 1200 மெகாவாட்டு, இது வந்து 1720 மெகாவாட்டு. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கமலா டிஸ்ட்ரிக்ட், கராதிரி டிஸ்ட்ரிக்ட். ரெண்டு இடத்துல கமலா டிஸ்ட்ரிக்ட், கராடிடி டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் குருவாங் கம்மி டிஸ்ட்ரிக்ட் இன் அருணாச்சல் பிரதேஷில். எனர்ஜி ஜெனரேஷன் வந்து கிட்டத்தட்ட 6,870 million யூனிட் ஃபார் க்ளீன் எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ண போகிறான்னா ரைஸ் பண்ண போகிறான். நம்ம இந்தியாவோட FY27 இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஜிடிபி க்ரோத்தை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6.6%ன்னு வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எதில் இருந்தா 6.3%லேருந்து 6.6%ன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6.9ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். மூடி வந்து 6%, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் OECD வந்து 6.1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். தென் வேர்ல்ட் பேங்க் பற்றி பார்ப்போமா? இது எப்போ ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னா 1944 தான் ஃபவுண்ட் ஆச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில். தென் இதோட 14th பிரசிடென்ட் யார்? அஜய் பங்கா. MD and CEO வந்து அனுஷ்குலா காந்த். சீஃப் எக்கனாமிஸ்ட் யாருன்னா இந்திரமிட் கில்லு. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னா பரமேஸ்வர ஐயர். இதோட டோட்டல் மெம்பர் வந்து 189 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த வேர்ல்ட் பேங்க் குரூப்பில். இதில் 4 சப்சிடரி இருக்குது. வேர்ல்ட் பேங்க்கு 4 சப்சிடரி வேறு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங் பப்ளிக் செக்டார் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஃபார் எதுக்காகனா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி.
has achieved a cumulative investment of 9,000 crores, surpassing இவங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் வந்து 7,000 crores வந்து எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்டென்சிவ் ஸ்கீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டார்கெட் வந்து 7,000 crores தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 9,000 crores வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணுறான். இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் வந்து 6 years அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுல இருந்துன்னா 21 இந்த 27 முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். The scheme aims to strengthen the India food processing sector, promote the Indian food brands globally and create large scale food manufacturing campaign வந்து கிரியேட் பண்ணுறது. தென் இந்த கேபினெட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரியோட கேபினெட் மினிஸ்டர் யாருன்னா ஸ்ரீ சிராக் பஸ்வான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து ரவனித் சிங் பிட்டு. நெக்ஸ்ட் இப்போனா நான் அனிமல் சைட்டட் எங்கே அனிமல் வந்து சைட் ஆகுதுன்னா மெலன்செஸ்டிக் பிளாக் கலர்டு ஸ்பாட்டட் டியர் வந்து சித்தல். அது வந்து எங்கே பார்க்குறாங்கன்னா உம்ரிட் புர்னி கர்தல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து இதை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ரேர் பிளாக் ஸ்பாட்டட் டியர் சைட்டட் எங்கன்னா உம்ரித் புர்னி கரந்தல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து இதை வந்து ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னா அந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி மகாராஷ்டிராவில் இருக்கு. நெக்ஸ்ட் பெங்களூரு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா SMOP 2026 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. SMOPனா என்னன்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் ஆப்ரேஷன். அதுதான் வந்து SMOP 2026. இது எங்கே நடக்க போகுதுன்னா பெங்களூரில் நடக்க போகுது. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்ரோச் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் மிஷன் மேனேஜ்மெண்ட்காக. இதோட தீம் என்னன்னா இன்னோவேட்டிவ் ஆப்ரேஷன் ஃபார் ஸ்மார்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் மிஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ன்றது தான் இதோட தீம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா 530 crores வந்து ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்ன அந்த ஸ்கீம் பேர் என்ன? ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் கேம்பெயின். மொத்தமாக 530 crores. இதை யார் லான்ச் பண்ணுறதுனா ஜெயந்த் சௌத்ரி. இவர் யாருன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்போட யூனியன் மினிஸ்டர் தான் இவர். அவர் தான் லான்ச் பண்ணுறாரு. ஆங்கர் ஏஜென்சி இதை வந்து யார் ஆங்கர் பண்ண போகுதுன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து ஆங்கர் பண்ண போகிறான். இது எதுக்காகனா மெயினாக இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா த ஃபண்ட் எய்ம்ஸ் டு கனெக்ட் த ஃபினான்சிங் டைரக்ட்லி வித் மெஷரபிள் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்கம் சச் அஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட்டு, ரிட்டன்ஷனு அண்டு கரியர் ப்ரோக்ரஷனுக்காக. தென் நிதி ஆயோக் இருக்கான்ல, நிதி ஆயோக் ரிலீஸ் த ரிப்போர்ட் ஆன் உமன்ஸ் க்ரோயிங் ரோல் இன் இந்தியா கிரெடிட் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் வந்து உமனோட ரோல் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நிதி ஆயோக் வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் அந்த ரிப்போர்ட் நேம் என்ன ஃபார்ம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ். அந்த ரிப்போர்ட் நேம் வந்து ஃபார்ம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ் உமன் அண்ட் இந்தியாஸ் எவால்விங் கிரெடிட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும். இது யார் ரிலீஸ் பண்ணதுன்னா நிதி ஆயோக். எங்கன்னா நியூ டெல்லியில் உமன்ஸ் டோட்டல் கிரெடிட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னா 76 lakh crores வந்து உமன் டோட்டல் கிரெடிட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. இது ஷேர் ஆஃப் டோட்டல் சிஸ்டம் 26% வந்து உமன் தான் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4.8 times வந்து 2017 க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரெடிட் க்ரோத் ட்ரெண்ட் இந்த 2017 25 வரைக்கும் எப்படி இருக்குன்னா கிரெடிட் ஆக்டிவிட்டி உமன் பாரோவர்ஸ் வந்து CAGR எப்படி இருக்குன்னா 9% இருக்கு. தென் கிரெடிட் பெனிட்ரேஷன் அமங் உமன் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 19% 36% சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் க்ரோத் எப்படி இருக்குன்னா 16 lakh crores 2017 இப்போ வந்து 76 lakh crores தான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குஜராத் ஹைகோர்ட் இருக்கான்ல, அவன் ரிலீஸ் பண்ணுறான் ஏஐ பாலிசி ரெஸ்ட்ரிக்டிங் யூஸ் இன் ஜுடிஷியல் டெசிஷன். இப்போ வந்து இந்த ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணுறாங்க டெசிஷனுக்காக வந்து ஏஐ வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி குஜராத் ஹைகோர்ட் வந்து அந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. குஜராத் ஹைகோர்ட் ரிலீஸ்டு காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாலிசி ஏப்ரல் 2026 தட் ப்ரோஹிபிட்ஸ் த யூஸ் ஆஃப் ஏஐ எங்கன்னா இன் டிராஃப்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸில், ப்ரிப்பரிங் கோர்ட் ஆர்டர்ஸில் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஜுடிஷியல் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஏஐ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அதை வந்து பேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஃபோக்கஸ் ஏஐ யூஸ்
இன் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனிங்கில் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுனால பேன் பண்ண சொல்லியிருப்பாங்க.